கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா ஸ்ரீசக்தி லாட்டரி ட்ரா நம்பர் 488 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 07/10/2025 ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 6437 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நம்ம இல்லைன்னா உங்களுக்கு வராது. சரிங்களா? இப்போ நம்ம வாங்க ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்யாத்ரா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்களா இருந்தீங்கன்னா கேஎல்சி போர்டில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் 73 பேர் ஜாயின் பண்ணியாச்சு. 100 பேர்த்துக்கு இன்னும் ஒரு 17 பேர் தான் ஜாயினிங் பண்ணியாச்சுன்னா நம்ம நம்பரை ஃபாலோயிங் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபாலோயிங் நம்பர் நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். கேஎல்சி போர்டு எல்லாருமே கேஎல் மெம்பரில் ஜாயின் பண்ணுறீங்க, அது வேஸ்ட்டு. மினிமம் நீங்கள் கேஎல்சி போர்டு இல்லை டைமண்ட் இதில் ஜாயின் பண்ணிங்க. டைமண்டை கூட விடுங்க, எல்லாருமே ஒரே குரூப்பாக மாற்ற போகிறோம். எல்லா குரூப்புமே எல்லா கெஸ்ஸிங்கும் கேஎல்சி போர்டுக்கு வர்ற மாதிரி. அதனால் எல்லாருமே வேறு குரூப்பில் இருந்தால் கூட அப்கிரேடு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்கிரேடு பண்ணி கேஎல்சி போர்டில் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கை ஃபஸ்ட் கமெண்ட்டாக நான் கொடுக்குறேன். சரிங்களா? கேஎல்சி போர்டு அது உள்ளே போனோம்னா எல்லா மெம்பர்ஷிப்பும் காட்டும். அதாவது என்னென்ன மெம்பர்ஷிப் காட்டுன்றதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதாவது மெம்பர்ஷிப்பை பொறுத்தளவு என்னென்ன மெம்பர்ஷிப் காட்டும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேஎல் மெம்பர் காட்டும், கேஎல் மெம்பர் காட்டும். அப்புறம் கேஎல் ஏபிசி ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். அடுத்து கேஎல் பிளாட்டினம், இது வேஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கடுத்து கேஎல் டைமண்டு. ஓகேங்களா? அதுக்கடுத்து தான் கேஎல் போர்டு சீனு போட்டிருக்கோம். ஓகேங்களா? போர்டு சீனு போட்டிருக்கோம். இந்த இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது எத்தனாவது பேக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா 1 2 3 4 5 அஞ்சாவது வரக்கூடிய காலம் வந்து மந்த்லி பேக் பார்த்துக்கிட்டோம்னா 299 வரும். ஓகேங்களா? இதில் நம்ம ஒரே இதில் எடுத்துடலாம், அது சி போர்டு ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால் அஞ்சாவது காலம் கேஎல் போர்டு சீனு போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதாவது அஞ்சாவது காலம் கேஎல் இப்படி போட்டிருக்கோம், போர்டுன்னு போட்டு சீனு போட்டிருக்கோம். சி போர்டுக்கான கெஸ்ஸிங். ஓகே, நம்ம அதில் ஜாயின் பண்ணிட்டா ஆல் கெஸ்ஸிங்கையும் உங்களால் பார்த்துக்க முடியும். அதனால தான் உங்களை வந்து நீங்கள் சி போர்டில் ஜாயின் பண்ண சொல்கிறது. சரிங்களா? போர்டு சி. ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம ஆல் போர்டு மெம்பர்ஷிப்பில் என்னென்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோன்னு பார்த்துக்கிட்டோம்னா மெம்பர்ஷிப்பில் பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு வந்து ஏபிசி 4 நமக்கு பாஸு. ஓகேங்களா? ஏபிசி 4 நமக்கு பாஸு. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 437 நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். 431 ட்ரை பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸு, இல்லைன்னா ஓரளவுக்கு தட்டி தூக்கி இருந்திருக்கலாம், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி வீடியோவில் கொடுத்துருக்க ஆல் போர்டுலேயுமே ஏபிசி 4 நமக்கு பாஸு. ஏ போர்டு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக உட்காந்துருச்சு, பி போர்டுமே உட்காந்துருந்துச்சு. அந்த சி போர்டு மட்டும் 7 நம்மளுக்கு உட்காரல. 0 உட்காந்துச்சு, 1 உட்காந்துச்சு, 9 உட்காந்துச்சு. இப்படி தான் உட்காந்துச்சு, தவிர 7 நமக்கு வரல. எதனால் நமக்கு 7 வரலன்னா 0வுக்கு அடுத்தாப்பில் இந்த நம்பர் தான் உட்காரணும். அதனால தான். சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம மேட்சுக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்பயும் போல் 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம கரெக்டாக கிளியராக பிசுறது டைம் எடுத்துருவோம். இது எடுத்து ஓகே ஆகிடுச்சுன்னா நம்ம டெய்லி 3 டிஜிட் வின்னிங் தட்டி தூக்கிடலாம். சரிங்களா? 437 ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஏ போர்டுக்கு 6 எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா? 6 எடுத்துக்கிடுவோம், 1 எடுத்துக்கிடுவோம், 0 எடுத்துக்கிடுவோம். 610 ஃபஸ்ட்டு நம்பர். சரிங்களா? அதுக்கு அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் 8 எடுத்துக்கிடுவோம். ஏ போர்டு 8 எடுத்துக்கிடுவோம், பி போர்டு 2 எடுத்துக்கிடுவோம்,
சி போர்டு 0 எடுத்துக்கிடுவோம். 8 to 0 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 1 எடுத்துக்கிடுவோம். பி போர்டு 9 எடுத்துக்கிடுவோம். சி போர்டு 4 எடுத்துக்கிடுவோம். 194 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 6 எடுத்துக்கிடுவோம். பி போர்டு அதே 6 எடுத்துக்கிடுவோம். சி போர்டு மட்டும் 4 எடுத்துக்கிடுவோம். சரிங்களா. 6 4 ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி தான் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 0 எடுத்துக்கிடுவோம். பி போர்டு 1 எடுத்துக்கிடுவோம். சி போர்டு 6 எடுத்துக்கிடுவோம். இது வந்து 0 1 6 ஓகேங்களா. 0 1 6 ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங், ஒரு புது முயற்சி. இன்றைக்கி தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே ஆயிடுச்சுன்னா 3 டிஜிட் வின்னிங் தாறுமாறு தான். வெறும் 3 டிஜிட்டை மட்டும் கொடுத்து வேறு லெவலில் வின்னிங்கை அடிச்சு தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. 6 1 0 8 2 0 1 9 4 6 6 4 0 1 6 ஓகேங்களா. இது மட்டும் உட்காந்துருந்துச்சுன்னா வேறு லெவலில் ஆட்டம். அதே மாதிரி இதே ஃபார்மெட்டில் டெய்லி தூக்கி நம்ம ஸ்டார்ட்டுக்கு வண்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா. ட்ரை பண்ணி பார்த்துக்குவோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எதை எப்படி ப்ளே பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும், புரியும். சரிங்களா. வீடியோ ஃபுல்லாக பார்த்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் இதில் 41 ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 2 8 2 8. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 90 64. அடுத்து பார்த்தா 59. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஃபைனலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஓகேங்களா 0 1 ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 4 1 2 8 9 0 6 4 5 9 0 1. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இப்போ அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா 4 டிஜிட் தான் ஓகேங்களா. 4 டிஜிட்டை பொறுத்தளவு 0 8 3 9 5 4 2 1 ஓகேங்களா. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதாவது 0 8 3 9 5 4 2 1 ஓகேங்களா. இப்போ நம்ம ஆல் போர்டு ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டு ஓகேங்களா. ஆல் போர்டுனாலே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வரக்கூடிய ஒரு நம்பர் 6 ஓகேங்களா. 6 கான்ஃபிடெண்ட்டாக உள்ளே வரும். அதே மாதிரி 5 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஃபைனலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8. இதே மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. 6 5 8 ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 6 5 8 அவ்வளோதான். அதாவது 6 4 3 7 இதை வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 0 7 10 2025 ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 488 ட்ரா நம்பரை வச்சு இந்த எல்லா கெஸ்ஸிங்கும் ஃபார்ம் பண்ணியாச்சு ஓகேங்களா. இன்னி நம்மளுடைய சான்சஸ் இதையும் மெம்பர்ஷிப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி விளாடுங்க. மெம்பர்ஷிப்புக்கான ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு கேஎல் போர்டு சீனு போட்டிருக்கோம் ஓகேங்களா. இதில் மட்டும் ஜாயின் பண்ணிங்க. இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லா கெஸ்ஸிங்கும் பார்த்துக்கலாம். உங்களால் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு ஈஸியாக நீங்கள் சைன் பண்ணிடலாம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. 73 பேர் ஜாயின் பண்ணியாச்சு ஓகேங்களா. 100க்கு இன்னும் 17 பேர் தான் ஓகேங்களா. இன்னும் ஒரு 27 பேர் தான் ஓகேங்களா. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டோம்னா ஃபாலோயிங் நம்பரை வந்து தூக்கிடலாம் ஓகேங்களா. எல்லாமே கரெக்டாக எடுத்து வேறு லெவலில் சைன் பண்ணிடலாம். ஈஸியாக அடிச்சிடலாம். இன்னும் நம்ம வச்சுருக்க பிளானே பக்கா பிளான் வேறு. கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி உங்களுக்கு ஒரு வின்னிங். அதுக்கு நான் கேரண்டி.
ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இண்டிவிஜுவலாகவே ஃபாலோ பண்ணிடலாம். ஃபாலோவிங் நம்பர் எடுத்துட்டோம்னாலே அது வேறு லெவலில் வந்து தான் ஆகணும். வரக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ஆனால் பயப்படாமல் எல்லா பேருமே மறக்காமல் இந்த கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இன்றைய கேஸிங் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நம்ம நாளை ரிசல்ட் ரிவீலில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.